ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களோட எம்எஸ் மணிக்கணக்கு. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நவராத்திரி ஸ்டார்ட் ஆகிட்டு மும்பையில் நவராத்திரிக்கு எப்படி பூஜை பண்ணுவாங்கங்கிறத நம்ம பார்க்கலாமா? நான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா, நவராத்திரிக்கு ஒரு சிலவங்க வீட்டில் ஃபோட்டோஸ் வச்சு கும்பிடுவாங்க, இல்லைன்னா அம்மனை சிலை எடுத்து கும்பிடுவாங்க. மற்ற ரோட் சைடில் பார்த்திங்கன்னா அந்த பத்ரகாளி அம்மன் சிலையை எடுத்துகிட்டு 10 நாள் வைத்து பூஜை பண்ணுவாங்க. பூஜை பண்ணி 8 மணிலேருந்து ஆரத்தி எடுப்பாங்க. ஆரத்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கர்பான்னு சொல்லுவாங்க. மும்பையை பொறுத்த வரைக்கும் கர்பா தான் ஃபேமஸ். கர்பானா எல்லா பிள்ளைங்களும் டெய்லி ஒவ்வொரு கலர்ஸ் உண்டு. 9 நாளும் அந்த கலர்ஸ் உண்டு. அந்த கலரில் எல்லாருமே ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க. ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒன்னடியாக அதில் ரவுண்டு கட்டி, நம்ம ஊர் நாட்டில் தசராவுக்கு எப்படி வேஷம் போட்டுட்டு ரவுண்டாக ஆடுறாங்க கும்மி அடிக்கிற மாதிரி, அதே மாதிரி தான் இங்கேயும் எல்லாருமே ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு ரவுண்டு, பெரிய ரவுண்டு இருக்கும், ரவுண்ட் பண்ணி அவங்க டான்ஸ் பண்ணுவாங்க. இங்கே கர்பா தான் ரொம்ப 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 ஃபேமஸ்ஸு. நம்மளும் சாமிக்கு பிரசாதம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு, நானும் அகர்பத்தி பற்ற வச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சுட்டு, தம்பி மணி அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தீவானை காட்டணும்னு சொல்லிட்டு சூடை எல்லாமே எடுத்துக்கிட்டு இருந்தேன். எல்லாம் நல்லபடியாக பூஜைலாம் முடிஞ்சிட்டு, அடுத்தடுத்த வீடியோவில் மும்பையில் கர்பா எப்படி ஆடுவாங்க, அப்படி இதெல்லாம் வீடியோலாம் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுவேன். ஆனால் என்ன கொஞ்சம் லேட் ஆகுது. அதான் ஒன்று. கூடிய சீக்கிரம் நான் சீக்கிரமாக போடுற மாதிரி பார்த்துக்கிட்டேன். Day 1 vlog எல்லாமே போடணும்னு வச்சுருக்கேன். மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தாயான காளியம்